சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலையில் நாம் சிந்திக்கப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாளை மக்கள் பிரச்சாரம், அடுத்ததாக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் சேலத்துல சீலநாயக்கன்பட்டியில தவிக தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார். அதற்காக வாகனம் இன்றைய சேலத்துக்கு புறப்பட்டு போனதெல்லாம் நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம். ஆனந்த் அங்கதான் இருக்காரு. ஏற்கனவே பவுன்சர்களெல்லாம் வச்சு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. சாப்பாடு சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, இதெல்லாம் இல்லாம நீ ஸ்ட்ராங்கா நிப்பியா அப்படின்லாம் அந்த மாவட்ட செயலாளர் கேட்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. எப்படி இருக்க போகுது நாளைய சந்திப்பு அப்படின்றது, அது ஒரு எதிர்ப்பு. எப்பயுமே ஒரு விஜய் வெளியில வராருன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? இல்ல, எனக்கு சில முரண்கள் இதுல இருக்கிற மாதிரி பார்க்கிறேன். ஏன்னா, இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு புஷி ஆனந்தோடைய பேஜ்ல தலைமை செயலகம் தேர்தல் அறிவிப்புன்னு சொல்லிட்டு 5000 பேர் மட்டும் தான் அனுமதினு சொல்லப்போனா, ரொம்ப கரெக்டா சொன்னா 4998 பேருக்கு தான் அனுமதி. அவங்களுக்கு தான் QR கோடு இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள நுழைய முடியும் அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்றாங்க. 5000 பேருக்கு அனுமதிக்கு எதற்கு சேலம் மாவட்ட செயலர் பார்த்திபன் வந்து ஏதோ மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இங்கிட்டு நடக்கிறாரு, அங்கிட்டு நடக்கிறாரு, தண்ணி இல்லாம நிப்பியா, சாப்பாடு இல்லாம நிப்பியா, கொடுத்திருக்க பர்மிஷனே உனக்கு 3 மணி நேரம் தான். 3 மணி நேரத்துல 5000 பேரை ஹேண்டில் பண்றதுக்கு எதுக்கு இவ்வளவு பண்றீங்கிறது புரியல ஒண்ணு. இல்ல ஒருவேளை 5000 பேர் சும்மா பேருக்கு வாங்கிட்டு எல்லாத்தையும் வழக்கம் போல திறந்து விட்டு நீங்க உள்ள அனுமதிக்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு காவல்துறை வந்து கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணுமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு வாட்டியும் காவல்துறை வந்து பல நேரங்கள்ல அனுமதிக்கு சில விதிமுறைகள்லாம் கொடுத்தாங்க. அந்த விதிமுறைகளை விஜய் இதுவரைக்கும் பின்பற்றியதே கிடையாது. பட் இருந்தாலும் விஜய் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டே இருந்தாங்க. அதோட விளைவு தான் வந்து கரூர்ல வந்து எவ்வளவு மோசமான அசம்பாவிதத்தை விஜய் ஏற்படுத்தினார் அப்படிங்கிறது தெரியும். தாவேக்கு எப்படி ஏற்படுத்துறாங்க தெரியும். இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை மேலையும் தமிழக அரசாங்கம் மேலையும் வந்து ஒரு பழிச்சொல்ல சோசியல் மீடியாலையும் பேசிட்டு இருக்காங்க. கோர்ட்ல பேசல, சிபிஐல பேச மாட்டாங்க, இங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது 5000 பேருக்கு தான் அனுமதினு வாங்கிட்டு இவ்வளவு பெரிய இடமே 10 ஏக்கர் நிலம்னு சொல்லி சொல்றாங்க. அதுல வந்து தடுப்புகள் கிட்டத்தட்ட ஒரு மாநாடு மாதிரியான தடுப்புகள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வேற ஏதாவது பிளானிங்ல இருக்கிறாங்களா, வேற ஏதாவது அசம்பாவிதத்தை இவங்களே கிரியேட் பண்றதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம். ஏன்னா கிட்டத்தட்ட தேர்தல் நெருக்கமான நேரம் இது. இந்த நேரத்தில் நம்ம வந்து தமிழக அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் ஏதாவது கெட்ட பேர் உண்டு பண்ணலாம் அப்படின்னு கூட இவங்க பிளான் பண்ணலாம். அந்த மாதிரி கட்சி தான் இது. அந்த மாதிரி இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தான் நான் பார்க்கின்றேன். இன்னொன்னு, நம்ம நிறைய நாங்கள் அந்த ரோட் சேஃப்டிக்காக நிறைய வாலண்டியர்ஸ் எல்லாம் நம்ம ரோட்ல நிறைய பேர் நிப்பாட்டி வச்சு நம்ம ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க சொல்ற ரோட் சேஃப்டி வாலண்டியர் சொல்றேன் என்ன தெரியுங்களா, நீங்க பாதுகாப்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க பாதுகாப்பா இருக்கணும். நீங்க வந்து நல்லா சாப்பிட்டுக்கங்க, நீங்க வந்து திடகாத்திரமா இருங்க, நீங்க போய் வெயில் அடிக்க போறீங்க, கையில தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க, தேவைப்பட ஸ்நாக்ஸ் தான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் அவங்கள நம்ம அனுப்புவோம். இவங்க என்னமோ அந்த இவங்களாம் விஜய்க்காவே பிறந்தவங்க மாதிரியும் வேற வேலை வெட்டியே இல்லாத மாதிரி, விஜய்க்காவே சாகரக்கு நீ ரெடியா இருப்பியா, விஜய்க்காவே நீ செத்து போவியா, என்ன இதெல்லாம் எனக்கு புரியல. என்ன நீங்க மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறீங்களா, இல்ல வந்து விஜய்க்காக தான் உங்க வீட்டெல்லாம் அவங்க எல்லாம் பெத்து விட்டுருக்காங்களா, எனக்கு புரியல. என்ன சொல்ல வரீங்க? பவுன்சர்ஸ் ஒரு ப்ராப்பரான செக்யூரிட்டி டீம். அந்த டீமுக்கு நீங்க ப்ராப்பரா பே பண்ணணும். ப்ராப்பரா பே பண்ணி அவங்களுக்கு ஏற்கனவே சில விதிமுறைகள் இருக்கும். அந்த விதிமுறைகள் படி அவங்க நடந்துக்கணும். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ஃபங்க்ஷனரிஸ் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம். தொண்டர் படையா? அதே எனக்கு புரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. தொண்டர்படையா இல்ல பவுன்சர்ஸா இல்ல தொண்டர்படைன்னு ஏற்கனவே நீங்க இதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா மேபி தொண்டர்படையா இருக்கலாம். ஏன்னா சேலத்துல வந்து மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்துச்சு. அப்போ வந்து மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டுட்டு அவங்க எல்லாம் வந்தாங்க. மேபி அவங்களுக்கு தான் சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு சேலம் மாவட்டத்துல பார்த்திபனுக்கு எந்த விதத்துல அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, நான் தப்பா நான் சொல்ல கேட்கல. அவர் இது வரைக்கும் எத்தனை கூட்டத்தை ஹேண்டில் பண்ணிருக்காரு, தொண்டர் அணிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட். நடுவில் ஒரு செய்தி வந்துச்சு, டிஜிபி இருக்காங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களோட தலைமையில ஒரு தொண்டர் அணி ரெடி ஆயிட்டு இருக்கு, ஒரு கதையில ஒரு புருடெல்லாம் விட்டாங்க, 4-5 போலீஸ் அபிஷியல்ஸ் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சில பேர்கள்லாம் கூட வந்தது. அந்த பேர்கள்லாம் என்னாச்சு, அப்ப அவங்க எல்லாம் உண்மையிலே இருக்கிறாங்களா, இல்ல அதுவும் ஃபேக் தானா, அதுவும் தகவலாக கசிவிடப்பட்டது தானா? அப்ப அந்த அதிகாரிகள் இல்ல அவங்களே பிடிக்காது, என்னடா கட்சி இது, ஒரு கட்சின்னு சொல்லிட்டு நம்ம காமெடி பண்ணிட்டு அவங்களே விலகி போயிட்டாங்களா? எதற்காக சேலம் மாவட்ட செயலர் பார்த்திபன் வந்து தொண்டர் அணிக்கு வந்து அறிவுறுத்தல் கொடுத்துட்டு இருக்காரு, அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதுல அப்படின்னு நிறைய குழப்பங்களும் முரண்கள் தான் இருக்குது. ஒட்டுமொத்த அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு எனக்கு பார்க்கும்போது அது இருக்கு. அது நாளைக்கு காவல்துறை ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா விக்கிரவாண்டி மாநாடா இருக்கலாம், விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் 50,000 பேருக்கு பர்மிஷன் கேட்டுட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அனுமதிச்சாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் கரூர் முதற்கொண்டு 10,000 பேர் தான் அனுமதின்னு சொல்லிட்டு 27,000 பேர் வந்து அனுமதிச்சாங்க. இப்ப எல்லா இடங்களிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது தான். இந்த முறை தயவு செய்து அது செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கின்றேன். இன்னொன்னு, இந்த 5000 பேர் அப்படிங்கிறதே இந்த QR கோட்ல கொடுக்கறதுங்கிறது நான் நினைக்கிறது ஒருவேளை பாண்டிச்சேரி மாடல் தான் விஜய் ரொம்ப புகழ்ந்து பேசினாரு. அந்த பாண்டிச்சேரி மாடல்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுது. இன்னும் கூடுதலாக ஈரோட்ல நடந்த மீட்டிங்ல இதே மாதிரியான ஒரு செட்டப்ல தானே அவங்க நடத்துனாங்க. இப்ப அதே தானே மீண்டும் பின்பற்றப்படுது. இன்னும் கூடுதல் எச்சரிக்கையாக ட்வீட் கூட போட்டாரு, 4998 பேர் தான் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிட்டு, இவ்வளவு பேருக்கு அனுமதி இருக்கு, இவ்வளவு பேர் தான் வரணும்,
மத்தவங்க எல்லாம் டிவில பாத்துக்குங்க அப்படின்னு பொதுச் செயலாளர் சொல்ற இல்ல போது அவங்க சொல்லுவாங்க. எச்சரிக்கையா இருக்காங்க அப்படின்னு தானே எடுத்துக்கணும். இல்ல சொல்லுவாங்க. ஆனா என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இந்த 10 ஏக்கர் நிலம்னு சீலநாயக்கன் பட்டியல 10 ஏக்கர் நிலம்னு சொல்றாங்க. என்னன்னா இவங்க என்ன ம். பண்ணுவாங்கன்னா, கடைசி நேரத்துல சார் கொஞ்சம் பேர இப்ப பார்த்தோம் நம்ம பாண்டிச்சேரியில. ஈசா சிங் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க. மேடம் நெறைய பேர் அனுமதிங்க மேடம். திடீர்னு ஒருத்தன் என்ன சொன்னாங்க, ஒரு கியூஆர் கோடு காலைல திடீர்னு ஒரு ட்வீட் ஒருத்தன் போடுவான். திடீர்னு ஒருத்தன் வீடியோ போடுவான். ஒரு கியூஆர் கோடுக்கு 4 பேர் போலாமா? ஒரு கியூஆர் கோடுக்கு 3 பேர் போலாமான்னு ஏதாவது கதை அளப்பாங்க. இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் தாவேக்கா செய்வாங்க. ஏன்னா, தாவேக்காவ பொறுத்தவரைக்கும் 5000 பேர வச்சு கூட்டம் காண்பிக்கிறத விட, நிறைய தலைகள் தெரியணும். ஏன்னா நாளைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரும்பொழுது, மேல இருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வைக்கும்போது நிறைய தலைகள் தெரியணும்னு ரொம்ப குறிப்பா இருப்பாங்க. அதனால தான் சொல்றேன். அதனாலதான் காவல்துறை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். இப்ப ஈசா சிங் எப்படி சொன்னாங்க, எப்படி ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா, விஜய புகழ்ந்த மாடல் தானே இது. பாண்டிச்சேரி மாடல்ன்றது விஜய புகழ்ந்த மாடல். அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸும் நடந்துக்கணும்னு சொல்லி சொன்னார். தமிழ்நாடு போலீஸும் அதே மாதிரி ஸ்ட்ரிக்டா நடந்துக்கணும். 5000 பேருக்கு மேல வந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த கூட்டத்தில் அனுமதிக்க கூடாது. அவங்க எல்லாம் வந்து தயவுசெய்து வீட்டுக்கு போயிடுங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டணும். அதுதான் பண்ணணும். ஏன்னா கூட்டம் வந்துருச்சுன்னு சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லங்க 5000 பேருக்கு தான் நாங்களே வர சொன்னோம், ஜாஸ்தியா வந்துருச்சு, காவல்துறை ஏங்க இதெல்லாம் கட்டுப்படுத்தாம விட்டுட்டாங்க, காவல்துறை ஸ்ட்ரிக்டா இல்ல, காவல்துறை இதெல்லாம் செய்யல அது செய்யலன்னு சொல்லிட்டு காவல்துறை மேல திசை திருப்புன்ற வேலைகளை எல்லாம் விஜய் செய்வார், விஜயோட கட்சிக்காரர்கள் செய்வார்கள். இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால காவல்துறை என்னென்ன விதிமுறைகளை கொடுத்தார்களோ அந்த விதிமுறைகளை தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயமாக பின்பற்றுகிறார்கள் உறுதித்தன்மை காட்டணும்னு நினைக்கின்றேன். ஏன்னா இதற்கு பிறகு ஒரு கூட்டம் 2 கூட்டம் கூட இல்லை. அதுக்கு பிறகு அது வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிடும். அது தேர்தல் ஆணையத்துறை கையில போயிடும். காவல்துறை பாதுகாப்பு எல்லாமே வந்து அங்கே போயிடும். அப்படிங்கிறதுனால அந்த நேரத்துல விஜய் என்ன பண்றாரு, விஜய் எப்படி போய் பர்மிஷன் வாங்குறாரு, தேர்தல் ஆணையத்தை போய் எப்படி அணுகிறாருங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பெரிய சே அந்த இடத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டம் அடுத்தடுத்த இன்னொரு கூட்டம் சொல்றாங்க. இந்த 2 கூட்டங்கள் காவல்துறை மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் நான் பார்க்கிறேன். பாரிமுனையில் நடந்த தாக்குதல் அது வந்து நியூஸ்ல ஹைலைட்டாக பேசப்படுது. திமுக காரங்க தான் வந்து தாவைக்காவினரை தாக்கியிருக்காங்க, 100க்கும் மேற்பட்ட ஆளும் கட்சி ரவுடிகள் தான் இதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பக்கம் தாவைக்கா தரப்பு சொல்லுது. இன்னொரு பக்கம் திமுக தரப்புல இருந்து சேகர் பாபு அவர்கள் பேசுகிற போது தாவைக்காவினர் மக்களை துன்புறுத்தினாங்க, மக்களுக்கும் தாவைக்காவுக்கும் இடையே தான் பிரச்சனை அப்படின்னு இன்னொரு சொல்றாரு. இதுல எந்த பக்கம் நியாயம் இருக்கிறது? விஜய் அவர்கள் வந்து சில பேர் கேக்குறாங்க, கரூருக்கு நீ இப்படி உடனே ட்வீட் போடலையாப்பா, இதுக்கு மட்டும் உடனே ட்வீட் போடுறியே அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி நம்ம எடுத்துக்கிறது இதை? இல்ல நீங்க இது வந்து இந்த தேர்தல் நேரத்தில் இருக்கின்ற காரணத்தினால எல்லா கட்சிகளும் எல்லா மக்களையும் அணுகுவாங்க. நீங்க வந்து எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா தாவேக, திமுக எல்லா கட்சிகளுமே களத்துல இருக்கிறாங்க. தாவேகட்ட சொல்வதற்கு பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லாத போது அவங்க என்ன பண்றாங்கன்னா விசில கையில எடுத்துக்கிறாங்க. விசில் எடுத்துட்டு போய் ஓட்டு போடுங்க. சரி என்னப்பா செய்ய போறா, ஓகே இந்த வடசென்னை தொகுதிக்கு வந்திருக்கிறியா, இப்ப தென்சென்னை தொகுதிக்கு வந்திருக்கிறியா, இந்த தொகுதி மக்களுக்கான பிரச்சனைகள் என்ன, பிரச்சனைகளுக்கு என்ன சொல்ல போனா அவங்க எதுவுமே தெரியாது. நிறைய இடங்கள்ல போய் என்ன பண்றாங்க, அந்த விசில ஊதி டிஸ்டர்ப் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா செங்கோட்டையே சொல்றாரு, தயவு செய்து அது பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. நம்ம இன்னொரு வீடியோ பார்த்தோம். செங்கோட்டையன் அவர்கள் வந்து பிரஸ் சூழ்ந்து நிக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேள்வி கேட்க முயற்சி பண்றாங்க. விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு பாக்குறாரு. அவர் பாடி லாங்குவேஜ்ல சொல்ல முயற்சி பண்றாரு, கையால சொல்ல முயற்சி பண்றாரு, என்னென்னமோ முயற்சி பண்றாரு. ஒரு சமயத்துல வெட்டுங்கப்பா போதும்பான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் சொன்னார், வயதானவர்கள் காதல போய் ஊதாதீங்க, நீங்க வந்து எல்லா இடங்களையும் போய் விசில ஊதாதீங்கன்னு சொன்னாரு. ஆனா இவங்க விசில் கிடைச்ச நேரத்துல இருந்து தொடர்ச்சியாக ஒரு நியூஸ் சொன்னா, அதாவதுங்க நான் வந்து தாவேக்க உடைய அதை பிடிச்சு சில பேர் தாவேக்க விஜயோட ரசிகர்கள் தாவேக்க ஓட்டு போடுறவங்க மேபி அவங்களுக்கு ரசனை இருக்கலாம். ஓகே விசில் அடிச்சாலும் பரவாயில்ல, என் காது கழிஞ்சாலும் பரவாயில்லன்னு இருக்கலாம். ஆனா பொதுவாக நீங்க விசில் அடிச்சுட்டே இருந்தா அது பெரிய நியூசன்ஸ் தான். அந்த நியூசன்ஸ் வேண்டாம்னு சொல்றத செங்கோட்டையன் போன்றவர்களோ இல்ல மற்றவர்களோ சொல்றாங்க, எல்லா இடங்களையும் பண்ணாதீங்கன்றாங்க. இப்போ மறுபடியும் பிரச்சாரத்திற்கு இவர்களுக்கு சொல்வதற்கு விஷயங்கள் இல்லை. ஓகே தென் சென்னையில இந்த வட சென்னையில இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. வட சென்னை வந்து எப்பொழுதுமே வந்து வளர்ச்சியில கொஞ்சம் கம்மியா இருக்கு தென் சென்னையோட கம்பேர் பண்ணும்போது. இதற்கு எங்களோட தலைவர் இந்த விஷயங்களை கொண்டு சேர்க்க செய்ய போறார், இல்ல இந்த மாவட்ட செயலர் இந்த மாதிரி விஷயங்களை ப்ரப்போஸ் பண்றாரு, இந்த கேண்டிடேட் இவராக இருக்க போறார், ஏதாவது சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க போயிட்டு நேரா விசில் எடுத்து ஊதுறாங்க. விஜய் ரசிகர் அணி, விஜய் நடிச்ச படம் தெரியுமா, இப்படி பேசிட்டு இருந்தா மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி தான் ஏற்படும். அந்த நேரத்துல சில நேரங்களில் கம்பல்ஷனும் நடக்குது. நீ கண்டிப்பா தலைவருக்கு தளபதி ஓட்டு போடணும் அப்படின்ட்டு நிர்பந்திக்கிறமான வேலைகளும் பண்ணதான் செய்யறாங்க. இது எதுக்கு செய்யறாங்க? நீங்க எல்லாரும் போலாம், ஓட்டு கேட்கறது கூட சரியான நேரமா என்னங்கிறது தெரியல. நீங்க போயிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம். அதோட நீங்க நகர்ந்து போயிடணும். அவங்களை கம்பல் பண்றது சில நேரங்கள்ல வந்து அவங்கள்ட்ட கம்பல்சரியா நீங்க மெம்பர்ஷிப் ஆகுங்கன்னு சொல்ற மாதிரி விஷயங்கள், அவங்களுக்கு வந்து திணிக்கிற மாதிரி விஷயங்கள் வந்து நிச்சயமாக மக்களுக்கு ஒரு அயற்சியை கொடுக்கும். அது தேவையற்ற ஒரு கைகலப்பை உண்டாக்குது. எனக்கு தெரியும், நமக்கு ஒவ்வொரு பாக்கெட்ஸ் ஆஃப் சென்னையில யார் எந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, எந்த கட்சி வீக்கா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். சில ஸ்ட்ராங் ஹோல்ஸ்ல இருப்பாங்க, சில பேர் கட்சிக்காரலாவே இருப்பாங்க. நீங்க எல்லா கட்சிக்காரர்களும் ஒரே மாதிரி எடுத்துக்குவாங்களா? சில விஷயங்கள் சில பேர் கடந்து போவாங்க, சில பேர் கோவப்படுவாங்க, சில பேர் கேள்விகளை எழுப்புவாங்க. இந்த கேள்விகளும் எழுப்பும் பொழுது தாவேக்காவோட சேர்ந்த நிர்வாகிகளுக்கு சில நேரங்கள் பதில் சொல்ல முடியாமல் போகலாம், அது ஒரு வாக்குவாதமாக மாறலாம். எல்லா இடங்களையும் பார்க்கின்றோம். நீங்க வந்து
காவல்துறையோட போய் வாக்குவாதம் பண்றாங்க, நீங்க போய் காவல்துறை கையை கடிக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு தெரியாத ஒரு காரணத்தினால ஒரு தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கும், ஒரு தேர்தலில் போய் நம்ம என்னென்ன முன்வைக்கணும், நம்ம எப்படி நோட்டீஸ் கொடுக்கணும், அதுக்கெல்லாம் என்ன ப்ராப்பரான பர்மிஷன் இருக்கா இல்லையான்னு போன்ற இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிடுறாங்க. பொதுமக்கள் சில நேரங்களில் அதை எதிர்ப்பாங்க. கட்சிக்காரர்களாக ஒருவேளை அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூடுதலாக எதிர்ப்பாங்க. இது வேண்டாம்னு சொல்லுவாங்க. இது நடக்கதான் செய்யும். பல இடங்களில் இந்த விசில் ஊதுறது ஒரு நியூசன்ஸ் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கும். அப்ப இதை வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய தாவேக்கவும் திமுக காரர்களும் வந்து இது ஒரு கைகலப்பா மாத்துறாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக இது யார் ஆரம்பிச்சு வச்சா அப்படின்னு பார்க்கும்பொழுது தாவேக்க போய் இதை செய்கின்ற காரணத்தினால இது கைகலப்பா மாறுது அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. விஜய் அவர்கள் உடனடியாக இதுல ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் கிளம்பி ராஜ்மோகன்ல இருந்து நிர்மல்குமார்ல இருந்து ஆதவ் அர்ஜுனால இருந்து எல்லாருமே கிளம்பி பாரிமுனைக்கு போறாங்க, சம்பவம் நடந்த இடத்துக்கு போறாங்க, ஆய்வுகள் மேற்கொள்றாங்க, என்ன நடந்துச்சுன்னு பாக்குறாங்க. ஆனா அதே மாதிரி கரூருக்கு வரலையே அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருது இல்லையா? உடனே நீங்க வரீங்க, ஓகே நல்லது, உங்க கட்சி நிர்வாகிகள் தாக்குதல் உட்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஆனால் அங்க இறந்தே போனாங்க இல்லையா? 40 பேர் இறந்தே போன இடத்துல நீங்க வரல, ஆனால் இங்க போறீங்க அப்படின்றப்போ கேள்வி வருதுல்ல. அப்ப இங்க மட்டும் காவல்துறை உங்களை தடுக்கலையா? இங்க மட்டும் உங்களுக்கு பிரச்சனை வரலையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருதுல்ல அதுல. இது எலெக்ஷன் சீசன் போது இதை நம்ம எப்படி வந்து எதிர் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒட்டுமொத்த நிர்வாகியும் இறங்குறாங்க. இதுதான் மிக முக்கியமான காரணம். அது கரூருக்கு இன்னும் சொல்ல போனா கரூர் அங்கேதான் இருந்தாங்க. நீங்க வந்து இந்த இடத்துக்கு வர்றாங்க, கரூர் விட்டு ஓடுறாங்க. அதான் வித்தியாசம். ஏன்னா கரூரில் யார் செய்தார்கள் என்று அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். இந்த அசம்பாவிதத்துக்கு யார் காரணம், இந்த ஸ்டாம்பீடுக்கு யார் காரணம், இந்த மக்கள் வந்து பலியானதுக்கு யார் காரணம், மக்களுக்கு காயம்பட்டதுக்கு யார் காரணம் அவங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம தான் முழுக்க முழுக்க காரணம்னா அந்த இடத்த விட்டு ஓடுவாங்க. இந்த இடத்துல அவங்க யாரும் நான் சொல்றது நீங்க கிளம்பி வந்த நிபர்கள் யாரும் காரணம் இல்லைன்னா கூட தாவேக்கா தான் காரணம். ஆனா தாவேக்காவுக்கும் வந்து நம்ம இது வச்சு ஒரு அரசியல் பண்ணலாமான்னு நம்ம யோசிக்கிறாங்க. அப்ப அரசியல் பண்றதுக்கு சரியான சூழல் ஒண்ணு இருக்கு. நம்ம இதை அரசியல் பண்ணி இதை திசை மாற்றி நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து திமுக காரங்களை அடிச்சிட்டாங்க, திமுக எங்களை பார்த்து பயப்படுறாங்க, இதை வந்து நம்ம ட்விட்டர்ல போடலாம், நம்ம பேஸ்புக்ல போடலாம், இதை ஒரு பெரிய பிரச்சாரமா மாத்தலாம், விஜயை வச்சே ட்வீட் போட வைக்கலாம். விஜய் பல நேரங்கள்ல உண்மையில என்ன நடந்துச்சு தெரியாது அவருக்கு. சரி ஜான் ஏதோ சொல்றாரு சார், இப்போ ஒரு ட்வீட் ஒன்று போட சொல்றாங்க, போட்டலாமா, சரி போட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். என்ன சம்பவம், அந்த சம்பவத்திற்கு பாதிக்கப்பட்ட தரப்பு விஜய் ஏதாவது கூப்பிட்டு பேசியிருப்பாரா, இல்ல உண்மையில என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கப்பா, யார் மேல தவறு, நியாயமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரா, எதுவுமே தெரியாது. விஜய்க்கு வந்து இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு சார் ஒரு ட்வீட் போட்ட சார், ரொம்ப எலெக்ஷன் டைம் ஒட்டி வருது, திமுக அட்டாக் பண்றதுக்கு சரியான நேரம், திமுக வந்து ஒரு ரவுடி கட்சி நம்ம சொல்லலாம், இந்த மாதிரிலாம் நம்ம பிம்பத்தை உருவாக்கலாம், ஒரு நரேட்டிவ் செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நரேட்டிவ் செட் பண்றதுக்கு விஜயும் துணை போறாரு, அவ்வளவுதான். உண்மையிலேயே இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிந்திருக்கக்கூடிய சிறு துளி கூட வாய்ப்பில்லை. கரூரை பொறுத்த வரைக்கும் இவர்கள் தான் முழுக்க காரணம் என்று விஜய்க்கு தெரியும். நம்ம பல தருணங்களை பார்த்தோம். அது ஒரு காலில் விழுந்த தருணமாக இருக்கலாம், இல்ல அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்ட தருணமாக இருக்கலாம், அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தா இருக்கலாம், எல்லாமே நாம் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லி சொன்னார். பாதிக்கப்பட்டவர்கள் நம்மால் பாதிக்கப்பட்டார்கள்னா அந்த இடத்தை விட்டு தாவேக்க தெரிச்சு ஓடும். பாதிக்கப்பட்டவங்க சரியா தெரியல, இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாமான்னு நினைச்சாங்கன்னா தாவேக்க அந்த இடத்துக்கு வருவாங்க. அதுதான் வித்தியாசம். ஓகே, இதுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய நேற்றைய அந்த இந்தியா டுடே கான்க்ளேவா இருக்கட்டும் அல்லது பாக முகவர்கள் கூட்டம், இதுலலாம் அவர் பிரதிபலிக்கிறது என்னன்னா அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வரல அப்படின்னா அந்த இடத்துல பாஜக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. அது அதிமுக கூட்டணி அல்லது பாஜக கூட்டணிக்கு அது பொருந்தும். நாங்க இல்லைன்னா பாஜக ஆட்சிக்கு வந்துடும், இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும் சொல்லலாம். ஆனால் இன்னொரு பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, நாம் தமிழர் இருக்காங்க, தாவேக்கா விஜய் வந்தாலும் அதே பாஜக கூட்டணி தான் ஆட்சிக்கு வருமா, பாஜக தான் ஆட்சி செய்யுமான்ற ஒரு கேள்வி வருது இல்ல, நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? இல்லைங்க, முதல்ல வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து தாவேக்காவையோ விஜய்யோ ஒரு பெரிய பிளேயரா கன்சிடர் பண்றாரா, அவர் 3-4 பெருசா கன்சிடர் பண்றாரா, 2 பேருமே பெருசா கன்சிடர் பண்ணதான் நான் நினைக்கிறேன். இந்த களம் என்பது அவரை பொறுத்த வரைக்கும் திமுக சாத்தியம். ஏன்னா அவருக்கு இந்த கட்டமைப்புங்கிறது என்னங்கிறது தெரியும், 2 கட்சிக்கும் உள்ள போட்டி எப்படி இருக்குங்கிறது தெரியும், ஒரு கேண்டிடேட்ஸ்ல கூட அறிவிப்புல கூட எப்படி இருக்கும், எந்த கேண்டிடேட் இறந்து எந்த கேண்டிடேட் இறக்குவாங்க, திமுக நிக்கிற இடத்துல அதிமுக நேரடியாக வருவாங்களா, இல்ல பாஜக விடுவாங்களா, காங்கிரஸ் நிக்கிற இடங்கள்ல அதிமுக வருவாங்களா, பாஜக நிற்கிற நம்ம யார் கேண்டிடேட்டா போடுவோம், பாமக நிற்கிற நம்ம யார் கேண்டிடேட்டா போடுவோம் அப்படின்ட்டு பல கணக்குகள் அவருக்கு தெரியும். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் இந்த களம் என்பது திமுக சாத்தியமுதா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். அடுத்த தேர்தலில் விஜயோ இல்ல நாம் தமிழர்களோ எப்படி முன்னேறி வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால அவர் பெருசா கன்சிடர் பண்ணல. இன்னொன்னு, நீங்க ஒரு ஹைப்போதெட்டிக்கலா வச்சுக்கலாமே, ஒருவேளை விஜய் வந்து எழும்பி வர்றாரு அப்படின்னா இது நிச்சயமாக விஜய் தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதியாக சில விஷயம், உதாரணத்துக்கு சொல்லலாமே, நான் ஒரு ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்கேன், விஜய் நிக்க மாட்டார். ஒருவேளை விஜய் நிக்கிறாரு, விஜய் மட்டுமே நின்று சட்டமன்றத்துக்கே போறார், விஜய் யாருக்காக நிற்பார், யாருக்காக பேசுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப திமுக யாருக்காக நிக்கிறாங்க, யாருக்காக பேசுறாங்க அப்படிங்கறத நமக்கு ஒரு தெளிவு இருக்கு. நம்ம வந்து சமூக நீதியை காக்கிறதுக்காக பேசுறாங்க, நீங்க வந்து சிறுபான்மையினர் தாக்கப்பட்ட அதற்காக குரல் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்க்கின்றோம்.
இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து ஒரு சிறுபான்மை இதுல இருந்து வந்த விஜய் அவர்கள், நான் மறுபடியும் சொல்றேன், அவர் வந்து அப்படி அவரை பொருத்திக்கல. ஆனா வந்து கிறிஸ்தவர்கள் அவர் அப்படி பார்க்கிறாங்க அப்படிங்கிற பார்வையும் எனக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டதையே ஒரு கிறிஸ்துமஸ் பெருவிழாலையோ இல்ல வேற ஒரு தருணத்திலேயோ ஒரு ட்வீட்டா கூட இன்னைக்கு வரைக்கும் கண்டிக்காம வாய் மூடிட்டு இருக்காரு விஜய். நீங்க கிறிஸ்துமஸ் டயத்துல நாடு முழுக்க கிறிஸ்தவர்கள் மேல எல்லா இடங்களும் தாக்குதல் நடக்குது. ஒரு ஒரு தொப்பி விக்கிறாங்கன்னா அதுக்கு போய் அட்டாக் பண்றாங்க. நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இஸ்லாமியர்களுடைய கடைகளாக இருந்தால் அந்த கடைகளோட உரிமையாளர்கள் யாருன்னு எழுதணும்னு சொல்லிட்டு பல பாஜக ஆள்கின்ற மாநிலங்களையும் இன்னைக்கு சட்டமாவே கொண்டு வந்துட்டாங்க. அதன் உரிமையாளர் யார், அவருடைய பேர் என்னன்னு சொல்லி எழுதுறாங்க. இதையெல்லாம் விஜய் என்றாலும் கண்டித்திருக்கிறாரா? சிறுபான்மையினருக்கு ஒரு பிரச்சனை என்றால் கண்டித்திருக்கிறாரா? ஏன் அவ்வளவுதான்? ஏன் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில விஜயோட ஸ்டாண்ட் என்ன? நீங்க வந்து நிர்மல்குமாரோட ஸ்டாண்ட் ஒன்னா இருக்கு, ஆதவர்ஜன் என்ன ஸ்டாண்ட்ல இருக்காருன்னே தெரியல. விஜயோட ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேக்கோட ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க நிலைப்பாடே எடுக்காத நிலைப்பாடுன்னு சொல்லி சொல்றாங்க. அதே அவ்வளவு பெரிய கேவலம். இதுல இப்ப ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு டிபேட்ல கூட சொல்லியிருந்தாரு. அதாவது அவங்க நம்ம தற்குறின்னு சொல்றோம், அரசியல் தெரியல நம்ம சொல்றோம். இல்ல, அவங்களுக்கு நல்லாவே அரசியல் தெரியுது. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவங்க பாஜகவை எதிர்க்க கூடாது, அவங்க பாஜக எதிர்ப்பையே இங்க நீர்த்து போக செய்யணும் அப்படின்றதுதான் தாவைக்காவினுடைய எண்ணமாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம திமுகவை எதிர்க்கணும், திமுக மட்டும்தான் தீய சக்தி நம்ம சொல்லணும், பாஜகவை வந்து இந்த ரோல்லயே வைக்கல அப்படின்னா பாஜக எதிர்ப்பு மட்டப்படுத்தப்பட்டுரும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுலதான் தாவேக்கா வந்து ரொம்ப தீர்க்கமா வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குன்னு அவர் சொன்னாரு. அப்படி எடுத்துக்கலாமா அதை நம்ம? நிச்சயமாங்க. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணிக்குள்ள அதிமுக போற வரைக்கும் அப்ப ரொம்ப தீவிரமா இல்லாட்டியும் கூடயும் ஒரு சில விஷயங்கள்ல அதிமுக எதிர்த்துட்டு இருந்தாங்க. 2024 முன்னாடியே உடச்சிட்டோம். 2024 மேடைகள்ல ரொம்ப பெருசா மோடி அட்டாக் பண்ணாட்டி கூட அதற்கு பிறகு சில பதிவுகள்ல சில அறிக்கைகள்ல வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக எதிர்க்கின்ற விஷயங்களை பார்த்தோம். சில நேரம் ஓபிஎஸ் கூட அந்தந்த நேரத்தை பொறுத்து யாரோட ஒரு போறாருங்கிற பொறுத்து மத்திய அரசாங்கத்தை எதிர்த்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். இன்னொரு பக்கம் மிக தீவிரமாக அன்றும் இன்றும் எதிர்த்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். தொடர்ச்சியா எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா விஷயங்களையும் தமிழ்நாடு வந்து தலைகுனியாதுன்னு இருக்கலாம், இல்ல வந்து நமக்கான ஃபண்ட்ஸ் கொடுக்கறதாக இருக்கலாம், இல்ல கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் ஏன் மெட்ரோ ட்ரெயின் விடலைங்கிறதா இருக்கலாம், இல்ல சிறுபான்மையினர் எங்க அந்த பல மாநிலங்களை தாக்கப்படுவதாக இருக்கலாம். எல்லாவற்றையும் இல்ல சிபிஎஃப்சி, சிபிஐ எல்லாவற்றையும் கண்டித்து ஒரே ஒரு மாநிலமாக ஒரே ஒரு முதலமைச்சராக தொடர்ச்சியாக, அதாவது நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் இருந்து வந்த ஒரே முதலமைச்சராக தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டே இருக்கின்றார். சோ பாஜக எதிர்க்கக்கூடிய சக்திகளாக தீவிரமாக திமுகவும் ஒரு அளவிற்கு அட்லீஸ்ட் பேரளவிலான அதிமுக இருந்தது. இப்ப என்ன காட்சிகள் என்ன மாறுது? என்டிஏக்குள்ள வந்து போய் அதிமுக செட்டில் ஆயிட்டாங்க. அப்போ ஒரு ரொம்ப மோசமான பட்ஜெட் போட்டா கூட எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அருமையான பட்ஜெட்டுங்க, சூப்பருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துட்டாரு. அன்புமணியும் டிடிவியும் வந்து பட்ஜெட் குறித்து அவங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தாங்க. அதான் சொல்றேன், நீங்க மாறுபட்ட கருத்துக்கள் நீ அவங்க வந்து ஒரு லைட்டா சொல்லிருக்கலாம். பட் ஆனா அதிமுக மாதிரியான ஒரு கட்சி சொல்வதற்கும் அன்புமணி ராமதாஸோ டிடிவி தினகரன் சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா? நீங்க அதிமுக வந்து தீவிரமாக பாஜக எதிர்க்குதுன்னா இந்த மண்ணில வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பாதிக்கு பாதியானவர்கள் வந்து எதிர்க்கிறாங்க, எதிர்ப்பு நிலைப்பாட்டில் அதிமுக கட்சி இருக்கும்போது அப்படி ஒரு அர்த்தம் கொள்ளப்படும். ஆனால் டிடிவி தினகரனோ இல்ல வந்து அன்புமணி ராமதாஸ்க்கோ வாக்கு வங்கிங்கிறதுனா மக்கள் ஆதரவு என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அந்த இடத்த விட்டு நகர்ந்து என்ன பண்றாங்க, என்டிஏக்குள்ள போன பிறகு இவர்களால் பெருசா ஒன்று எதிர்க்க முடியல. அப்போ இன்னும் அதே மாதிரி நீ சொல்ற டிடிவியோ இல்ல அன்புமணியோ இதுல விஷயம் இருந்தாலும் மற்ற விஷயங்களில் பாஜக செய்கின்ற மற்ற அராஜகமான விஷயங்களில் எதிர்க்கக்கூடிய நிலையில் இருப்பார்களா? நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் மௌனமா வாய் முடித்து பார்த்துட்டு தான் இருக்கணும். நாளைக்கு ஒண்ணு இல்ல, சேலம் 8 வழிச்சாலையை நம்ம மறுபடியும் கொண்டு வர நிதின் கட்கரி ஒரு மேடல முழங்கினாருன்னா அன்புமணி ராமதாஸ் வாய் முடிட்டு தான் இருப்பார், வேற வழியே கிடையாது. இல்ல டிடிவி தினகரனுக்கு எதிரான ஒரு விஷயத்தை செஞ்சாருன்னா அவர் வந்து வாய் முடிட்டு தான் இருப்பார். ஒன்னும் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இது எதிர்க்கக்கூடியவர்களாக யாருமே இல்லை. விஜய் ஆரம்பத்துல என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் வரும்பொழுது எங்க கொள்கை எதிரியான பாஜக, நீங்க வந்து அது மறைமுகமாக பேசினார். அதுக்கு விக்ரோடி மாநாட்டில் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லி சொன்னாரு. ஒரே ஒரு கூட்டத்துல மிஸ்டர் மோடி இல்ல மோடி சார்னு ஏதோ சொல்லி பேசுறாரு, அதெல்லாம் இருந்துச்சு. அப்படி பேசிட்டு போது எல்லாருக்கும் இந்த சொல்லப்போனா பெரியாரிஸ்டாக இருப்பவர்கள் கூட சில பேர் பாருங்க, அடுத்ததாக இவரும் திராவிட கொள்கை எல்லாமே வரும், இவருமே ஒரு திராவிடியன் ஸ்டாக் தாங்க, அதனால ஏன்னா அவங்க அப்பாவே வந்து திராவிடத்துலதான் வந்தாரு அப்படி சொல்லி பெருமையா பேசுறவங்களா இருக்காங்க. ஆனா இது போக 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 என்னாச்சு? ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு அடிச்சுட்டு வந்தாரு. அதுக்கு பிறகு ஏங்க திமுக அட்டாக் பண்ற அளவுக்கு நீங்க பாஜக அட்டாக் பண்றது இல்லையே? இல்லங்க, பாஜக இங்க வந்து அவங்க என்னைக்குமே ஆள போறது கிடையாது, ரொம்ப சின்ன கட்சி தான். சின்ன கட்சி எதுக்கு நாங்க அடிக்கணும்? அரசியல் எதிரியான திமுக தான் நாங்க அடிக்கணும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. சரி, அப்ப கூட லைட்டா அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா செப்டம்பர் 27க்கு பிறகு அது முழுக்க முடிஞ்சிருச்சு. இல்ல, பாஜகவை அடிக்கவே கூடாதுன்னு ஒரு இடத்துக்கு கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. தன்னுடைய சொந்த படத்துக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும், சிபிஎஃப்சினால பிரச்சனை ஏற்பட்டாலும் வாய்மூடி இருப்பேன். சிபிஐ ஏன் என்னை விசாரிக்கிறார்கள் என்று தெரியாவிட்டாலும் வாய்மூடி இருப்பேன். பாண்டிச்சேரிக்கு போய் நான் பாஜக புகழ்ந்துட்டு வருவேன். திருப்பரங்குன்ற விஷயம் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் தப்பி தவறி நான் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கட்சியுமே கூட பாஜக குறித்து பேச மாட்டார்கள். அதை ஒரு லைட்டா ஆரம்பிச்சார். சிபிஐ ஆபீஸ்க்கு எங்க அண்ணன் போகும்போது என்ன தெரியுமா ஆச்சு, பரவாயில்லையே பாஜக இழுத்து போட்டு அடிக்க போறாரு போல இருக்குப்பா அப்படின்னு நினைக்கும் போது எங்க அண்ணனோட 10 பேர் செல்ஃபி எடுத்துட்டாலும் சொல்லி முடிச்சிட்டார்.
அவ்வளவுதான். இப்ப இதுதான் நீ ஆரம்பிச்சியா, நீ ஒருவேளை ஏதோ பாஜக போட்டு வெளுத்து வாங்க போற, திமுக வந்து அடிக்கிற மாதிரி பாஜக வெளுத்து வாங்க போறேன்னு நினைச்சா, பாஜகங்கிற வார்த்தைய ஒருத்தர் கூட அந்த ஸ்டேஜ்ல மறந்து ஒருத்தர் கூட பேசல. இன்னைக்கு வரைக்கும் வர்ற பதிவுகளை ட்வீட்ஸ்லயோ இல்ல அறிக்கைகள்லயோ கூட பாஜகங்கிறத கொஞ்சம் கூட சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அப்போ நீங்க அடிக்கடி உண்மையில் சொல்லுவீங்க, ஜான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு எல்லாத்துக்கும், என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு அப்படின்னு. ஆமா. அப்போ மறந்து கூட திமுகவை அட்டாக் பண்ற அளவுக்கு பாஜகவை அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லா டிபேட்லயுமே, இப்ப ரீசெண்டா நடந்த எல்லா இல்ல. டிபேட்லயுமே ஆமா, பாஜக ஆமா. குறித்து பேசுறதே இல்ல. அதுவும் இன்ஸ்ட்ரக்ஷனா தான் கொடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமா இருக்கும். நீங்க திமுக அட்டாக் பண்றது இல்ல, பாஜகங்கிற வார்த்தையே சொல்லாதீங்க. நீங்க இந்த சிபிஎஃப்சி ஜனநாயகன் பிரச்சனை போதும், நீங்க சிபிஐக்கு விஜய் வந்து அழைக்கப்பட்ட பொழுதும் கொடுக்கப்பட்ட ஸ்பெசிபிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் 2 விஷயங்களை பத்தி நீங்க டிபேட்ல பேசக்கூடாது, இல்ல டிபேட் அதை மையப்படுத்தி இருந்தா போகக்கூடாது. எது 2 சார்? சிபிஎஃப்சி, சிபிஐ. இது 2 தானே உங்க பிரச்சனை. நான் தான் சொன்னேன், இது 2 தான் உங்க பிரச்சனை. நீங்க தான் இதுக்கு பேசணும். பத்திரிகையாளர்கள் பேசிட்டு உனக்காக வந்து விஜயை பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்க சம்பந்தமே இல்லாம சிபிஎஃப்சி கண்டிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஒரு பொது பார்வையில கண்டிக்கிறாங்க. சிபிஐ ஏங்க இவரை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கேள்வி எழுப்புறாங்க. ஆனா பேச வேண்டிய நீங்கள் பேசல. என்ன காரணம்? பாஜக எங்களை கோச்சுக்கும், இல்ல பாஜக இது மேலும் அழுத்தம் கொடுப்பாங்க, அதனால நாங்க அமைதியாக இருப்போம். அது வந்து ஒருத்தர் கூட வாயை திறந்து பேசவே கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இது ஜானோட இன்ஸ்ட்ரக்ஷன். விஜயோட நிலைப்பாடு அதுதான். நீங்க தயவுசெய்து பேசுறாதீங்க சார், யார்ட்டையுமே பாஜகங்கிற வார்த்தையை பேசுறாதீங்க சார் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்போ இந்த மண்ணுல எதிர்க்க வேண்டிய பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சியாக இன்று திமுக மட்டும்தான் இருக்கின்றது. அதை தாண்டி வேறொரு கட்சி, நான் சொல்ல விஜய் சார்பாகவோ இல்ல விஜயே வந்து சட்டமன்றத்திற்கு வந்தாருன்னா அவர் யாருடைய பிரதிநிதியாக இருப்பார்? அவர் வந்து திராவிடத்தின் பிரதிநிதியாகவோ, சமூக நீதியின் பிரதிநிதியாகவோ, இல்ல மற்ற மக்கள் நலத்திட்டங்களின் பிரதிநிதியாக இருப்பாரா? இல்லை பாஜக செய்கின்ற அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் எதிர்காட்டி கூட பேசாம கடந்து போவாரா? பேசாம கடந்து போயிடுவார். அது எதுக்கு நம்ம பேசிட்டு, உங்க சின்ன கட்சி தாங்க அப்படின்னு கடந்து தான் போகக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்காரு. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் அந்த சிபிஐ வழக்கு தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கிற வரைக்கும் விஜய் அது குறித்து பேச மாட்டார். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சாரத்திற்கு எவ்வளவு தூரம் போவாருங்கிற பெரிய கேள்விக்குரியார். பிரச்சாரத்துக்குலாம் வர்றதுக்கே ஐடியாவே இல்ல. பிரச்சாரத்திற்கு வந்தால் கூட அவர் பாஜக குறித்தெல்லாம் ரொம்ப கடுமையா பேசுவார். உதாரணத்துக்கு மதுரைக்கே போறார், திருப்பரங்குன்றத்துக்கே போறார். திருப்பரங்குன்றத்துல போய் இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ பத்தி பேசிடுவாரா? பாஜக செய்கின்றது அக்கிரமம், அநியாயம், நீங்க வந்து ஒரு மத கலவரமாக மாற்ற முயற்சி பண்றாங்கன்னு சொல்லி பேசுவாரா? இல்ல சிவகங்கைக்கு போறாரு, ஹெச் ராஜா குறித்து பேசுவாரா? இல்ல மத கலவரம் முயற்சி பண்ற மற்ற பாஜக தலைவர்கள் குறித்து பேசுவாரா? பேச மாட்டார்னு தான் நினைக்கிறேன். அவர் எல்லாத்தையும் கடந்து போய் எல்லா இடத்துலயுமே திமுக அட்டாக் வந்து ஷார்பன் பண்ணிட்டே இருப்பாரே தவிர பாஜகவை பேசாமல் விடுவார். இந்த பாஜக பேசாம என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, பாஜக குறித்து விஜயோட ரசிகர்கள், நீங்க வந்து இது எக்ஸாக்டா ரஜினிகாந்த் விஷயத்தில் நடந்துச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் வலதுசாரி இடதுசாரி எல்லாத்தையும் பார்த்தார். ஆனா கூடுதலாக வலதுசாரி நபர்களை பார்த்தார். பாஜக காரங்க யார் உள்ள போனாலும் சரி, வலதுசாரி யார் உள்ள போனாலும் உடனே போட்டோ எடுத்து போட்டுருவாங்க. அப்ப ரஜினியோட ஸ்டாண்ட் என்னப்பா? நீ கட்சியை ஆரம்பிக்க மாட்டேன், டிசம்பர் 29 மன்னித்து விடுங்கள் கடிதம் எழுதிய பிறகு அதுல ஒரு பாதி கும்பல் அப்படியே போய் பாஜக ஐக்கியமானாங்க. ஏங்க உங்களுக்கு அவர் வந்து சொன்னார் இல்லைங்க, திருமூலருக்கு மட்டுமல்ல எனக்கும் காவி சாவி பூச முயற்சி பண்றாங்க, அது நடக்காதுன்னு ஒரு இடத்துல சொன்னார்ல. அவர் பெரியார குறித்து தானே பேசினாரு. இது என்ன புரியலையே அப்படின்னு. இல்ல அதெல்லாம் கிடையாது, எங்க அண்ணன் வலதுசாரி தான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. உண்மையில நமக்கு தெரியாது ரஜினி வந்து தீவிர வலதுசாரியா இடதுசாரியா என்ன எண்ணத்துல இருந்தாரு, அவரோட கொள்கை என்னவாக இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. ஆனா இது முழுக்க முழுக்க அங்க போடுச்சு. விஜயும் கிட்டத்தட்ட அதே விஷயத்தான் செய்யறாரு. விஜய் ஆரம்பத்துல வரும்பொழுது பரவாயில்ல பாஜக எதிர்க்கக்கூடிய நபராக காமிச்சுக்கிறான்னு சொல்லி சொன்னா கூட மக்களுக்காக நிற்காமல் அவர் போக போக என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, விஜயும் எந்த ஆங்கிள் போறாரு. அப்ப நாளைக்கு விஜய் முன்னுள்ள 2026 பிறகு பெருசா ஆக்டிவிட்டி இல்ல, ஒரு செக்டர் அப்படியே களைவாங்க. களைறவங்க எந்த பக்கம் போவாங்க? திமுக போவாங்களா, அதிமுக போவாங்களா, நாம் தமிழர் போவாங்களா, பாஜக போவாங்களான்னா இவருக்கே என்ன பண்றாரு, நீ பாஜக பக்கம் போன இவர் நகர்த்தி விடுறாரு. அந்த மாதிரியான வேலைகளை விஜய் தெரிஞ்சோ தெரியாமலும் செஞ்சுட்டே இருக்காரு. அப்போ உண்மையான பிரதிநிதியாக பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சியாக திமுக மட்டும்தான் இருக்கின்றது. பல நேரங்கள்ல மறைமுக கூட்டணி சொல்கின்ற விஜய் நேரடியாகவே பாஜக சார்பாக இந்த பல விஷயங்கள் வந்து பேசாம மறுத்துக்கிட்டே இருக்காரு. அது அவருக்கு தான் ஆபத்தாக போய் முடியும். நிறைய டிபேட்டுகளை வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து விமர்சனம் பண்றதெல்லாம் பார்க்க முடியுது. அவரை வெறுக்கக்கூடிய ஆட்கள் கூட தாவைக்கா எதிர்ப்பு அவர் பேசுகிற போது ரசிக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்றதான் பார்க்கிறோம். அவரு கூட்டணி குறித்து விஜய் அவர்கள் நிறைய இடங்கள்ல முன்பே 2 வருடங்களுக்கு முன்பாகவே கூட்டணி குறித்து பேசியிருந்தாரு. அவங்க வருவாங்க இல்லையா, அவங்களுக்கான நம்ம இடம் கொடுக்கணும் இல்லையாலாம் பேசியிருந்தாரு. ஆனால் எந்த கட்சியுமே சீண்டல. எல்லாருமே ஒரு பக்கம் திமுக கூட வந்துட்டாங்க, இன்னொரு பக்கம் என்டி அலையன்ஸ்குள்ள போயிட்டாங்க. இடையில இப்ப ஒரே ஒரு கட்சி மிச்சமாக இருக்கிறது தேமுதிக மட்டும்தான். தேமுதிகவும் பாஜக கூட தான் பேச்சுவார்த்தையில அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் செய்திகளா வருது. ஆனால் இப்போ ரீசெண்டாக விருப்ப மனு பெறுவதற்காக அழைப்பெல்லாம் விடுக்கப்பட்டுச்சு. ஆனால் விருப்ப மனு வாங்குவதற்கு கூட யாரும் வரல அப்படின்னு திமுக அலுவலகத்துக்கு யாரும் வரலன்னுலாம் செய்திகள் வந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட கட்சி கூட ஏன் தாவேக்கா பக்கம் போகல அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன்
தாவேக்காவை சீண்டவே மாட்டேன்றாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? இல்ல இது வந்து எனக்கு டக்குனு விஜய் படம் ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது. நீ வந்து இந்த பொண்ணு கூட உன்னை சீண்டலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது தப்பான உதாரணமா கூட இருக்கலாம். பட் ஆனா நீங்க பாருங்க, தேமுதிக உண்மையில் இன்னைக்கு தேமுதிக வந்து தப்பான ஸ்ட்ராட்டஜில இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க எந்த பக்கம் பேசுறாங்கன்னு எனக்கு தெளிவா, ஒரு பக்கம் திமுகன்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் பாஜகன்னு சொல்றாங்க, ரெண்டு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. பயங்கர டிமாண்ட் வைக்கிறாங்க. 8 சீட்டு கேட்கறாங்க, 10 சீட்டு கேட்கறாங்க, ராஜ்யசபா கேட்கறாங்க, துணை முதலமைச்சர் கேட்கறாங்க, நிறைய வந்துட்டே இருக்கு. ஒருவேளை முதலமைச்சர் ஸ்டாலினும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் ஒரே ஒரு போன் போட்டு தேமுதிகவை வந்து கழட்டி விட்டுலாமான்னு முடிவு பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா தேமுதிக காணாமே போயிடும். ஒரே ஒரு போன் கால் 2 பேரும் முடிச்சு விட்டுருவோம். நம்ம தேமுதிகங்கிற கட்சி எதுக்கு நமக்கு மண்ணுக்கு தேவையான்னு சொல்லி முடிவு பண்ணாங்கன்னா, அந்த தவறை ஏன் பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, அவரோட வாக்கு வங்கி என்ன, அவருடைய பலம் என்னங்கிறது இன்னைக்கு விருப்பமனு வாங்க வந்தவர்களின் மூலியமே தெரிஞ்சிருக்கும். விருப்பமனு வாங்க கூட ஆள் இல்லையா? திராவிட கட்சிகள் நம்பணும்னு கேக்குறேன். ஏன் திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக தான் ஏன் நம்பணும்? ஏன் தாவேக்கான ஒரு கட்சி இருக்கே, தாவேக்கா தான் வந்து உங்களுக்கு இணக்கமான ஒரு கட்சி தானே, அங்க போலாமே, ஏன் அங்க போக மாட்டேன்றாங்கன்னு கேக்குறேன். இல்ல அதான் சொல்றேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த தேமுதிக பத்தி சொல்றேன். சோ அவங்க தப்பான ஸ்ட்ராட்டஜில இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட தேமுதிக கூட ஏன் விஜய் அணுகிறது இல்ல? ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய பிரபாகரன் என்ன நினைக்கிறாரு, நான் விஜயோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஓப்பனாவே சொல்றாரு. ஆனா நீ படத்துல வேணா கூட சீனியரா இருக்கலானே, அரசியல் நான் தானே சீனியர்னு சொல்லி சொல்றாரு. பிரேமலதா விஜயகாந்துக்கும் விஜயகாந்தால் வளர்த்து விடப்பட்ட விஜய போய் நம்ம அணுகி தம்பி நீ எனக்கு சீட்டு கொடு அப்படின்னு கேட்கறதுல அவர்களுக்கும் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அது 2வது. 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய்கிட்ட போற ஓகே, விஜய்கிட்ட போனா ஜெயிச்சிட முடியுமா? விஜய்கிட்ட போனா நம்மளுடைய டெபாசிட் யாவது கிடைக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை. பிரேமலதா விஜயகாந்த் ஏன் திமுக அதிமுக போறணும்னு நினைக்கிறாங்கன்னா, நமக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி வேணும். நம்ம ஒரு 8 சீட் நிக்கிறோமா, நம்ம அதுல ஒரு 4 சீட் 5 சீட் கன்வெர்ட் ஆகணும். நம்ம எம்எல்ஏவாவது ஆகணும். நம்ம அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு கட்சியை தக்க வைக்கணும், 3 வருஷம் கட்சியை தக்க வைக்கணும்னா வேற வழியே கிடையாது. அதுதான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுல பிரேமலதா விஜயகாந்த் வந்து அதுல தெளிவா இருப்பார். விஜய்கிட்ட போனீங்கன்னா டெபாசிட் மேபி வாங்கலாம். ஏன்னா 2 பேரும் சேர்றதுனால சில இடங்களில் டெபாசிட் வாங்கலாமே தவிர ஜெயிக்க முடியாது, சீட் கன்வெர்டபிலிட்டி ஆகாதுங்கிறது அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். நீங்க ஒரு பக்கம் பழஜி நீங்க வந்து விஜய் இல்ல விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு 2 கோடி ஓட்டு இருக்கு, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கா, இதெல்லாம் நீங்க உருட்டலாம். அப்படி உண்மையிலே இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அவங்க வந்து யாரையுமே கூட்டணிக்கு வாங்கன்னு இவ்வளவு வருந்தி அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆதவர்ஜனா காங்கிரஸ் வாங்கன்னு ஓப்பனா கூப்பிடுறாரு. முதல்ல விசிக்கு வந்துடும் சொல்லி சொன்னாரு. அதிமுக எங்களுக்காக காத்துட்டு இருக்கணும்னு சொல்லி சொன்னாரு. யாருமே உங்களை சீண்ட கூட இல்ல. டிடி தினகரன் அழகா பிளே பண்ணாரு பாருங்க. விஜய் காமிச்சிட்டே என்ன பண்ணாரு, நேரா போய் என்டிஏல எனக்கு ஒரு குழப்பம் வந்துட்டே இருக்கு, இது எப்படிமா தீர்த்து வைக்கிறது, விஜய் கையில எடுங்க. விஜய் கையில எடுத்தீங்கன்னா விஜய வந்து ஒரு ஊர்காய வச்சுக்கிட்டு இப்ப என்டிஏல செட்டில் ஆயிடலாம். முடிஞ்சிச்சு ஓகே. அடுத்து வேற யார் இருக்கா? காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, நம்ம எப்படி திமுக கூட தான் போறோம், ஆனா நமக்கு அதிகமான சீட்ஸ் வேணும், அதுக்கு ஏதாவது ஒரு கார்டு கிடைக்குதா, விஜய்ங்கிற ஒரு கார்டு இருக்கு, அந்த கார்டை பயன்படுத்து. இன்னைக்கு வரைக்கும் மாநில பயன்படுத்திட்டே இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, திமுக தான் கூட்டணியில இருக்கும், ஆனா எங்களுக்கு வந்து அதிகமான சீட்ஸ் கொடுங்க, ஆட்சியில் அதிகாரம் கொடுங்க அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொன்னால் கூட அவர்கள் யாரெல்லாம் விஜய் காமிக்கிறாங்களோ யாருமே விஜய் கூட போக தயாராக இல்லை. ஏன், இங்க நமக்கு சர்வே எடுக்கிறவங்களை விட, இந்த டிவியில வந்து 36% 46% பேசுறவங்களை விட, இந்த கட்சி தலைவர்களுக்கு டிடிவி தினகரனுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் காங்கிரஸ்ல இருக்கிற தலைவர்களுக்கும் விஜயோடைய வலிமை என்னங்கிறது தெரியும். அவங்க எல்லாரும் ஒண்ணு உணர்ந்திருப்பாங்க, விஜய் ஒரு கிரௌட் புல்லர், விஜய்க்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. ஆனா அந்த பெர்சன்டேஜ் பெட்டிக்குள்ள விழுந்து அது ஓட்டு என்ற அன்னைக்குதான் உண்மையில என்ன பெர்சன்டேஜ் தெரியும். அது வரைக்கும் எல்லாமே காத்துல இருக்கிறதா. அது தெரிந்த பிறகு அடுத்த தேர்தல் நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கலாம். விஜய் வச்சுக்கலாமா வேணாமா, விஜய் என்ன பண்ணலாங்கிறது அடுத்த இதுல மாத்திக்கலாம். ஆனா இந்த வாட்டி நிச்சயமாக அவர் ஜெயிக்கவே முடியாது. விஜய் வந்து சில இடங்களில் டெபாசிட் வாங்குவாரு, ஒரு ஓட் பெர்சன்டேஜ் கொண்டு வருவாரு. ஆனால் அந்த பெர்சன்டேஜ் வந்து யாருக்குமே பயனுள்ளாத ஒரு பெர்சன்டேஜா தான் இருக்கும் அப்படின்னு உணர்ந்த காரணத்தினால் யாருமே விஜய் அணுக தயாராக இல்லை, இன்க்ளூடிங் பிரேமலதா விஜயகாந்த். அவர்களுக்கும் தெரியும் நம்ம போறதுனால என்ன பிரயோஜனம், எந்த பிரயோஜனம் இல்லை. திமுக அதிமுக நம்ம பயணிச்சா நமக்கு சீட்ஸ் கன்வெர்டபிலிட்டி இருக்கும், பெர்சன்டேஜ் இருக்கும், நம்ம முரசு சின்னத்தை நம்ம கையில வச்சுக்கலாம். அதை கண்டினியூ பண்றதுக்காவது நம்ம இந்த 2 கட்சியோட தான் போகணுங்கிறது அவங்களோட முடிவாக இருக்கும். யாருமே விஜய் கூட போக மாட்டாங்க. ஏன்னா என்ன குழு போட்டாங்க, மற்ற கட்சிகளோட பேசுறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை குழு போட்டாங்க இல்லையா, இந்த குழு போட்டு எனக்கு தெரிஞ்சு 1.5 மாசம் எடுத்து நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒரு கட்சி சீர்னாங்களா? அந்த கட்சிக்காக முஸ்தபான்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அவர் கூட சேர ரெடியா இல்ல. நீங்க கேட்டு பாருங்க அவர்கிட்ட, நீங்க போய் கட்சியில சேர நீங்க வந்து கூட்டணிக்கு போறீங்கன்னு, அவங்க ரெடியா இல்ல. இந்த இன்னொரு 2 பசங்க பேசிட்டு இருந்தாங்க, இந்த இளைஞர் கட்சி ஏதோ கட்சி, அந்த கட்சி கூட போறதுக்கு ரெடியா இல்ல. அப்ப உங்களுக்காக பேசுகின்ற கட்சிகளே உங்களோட சேர ரெடியா இல்ல. அப்ப உங்களை பத்தி ஒரு மதிப்பீடு என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ விஜய் யாருமே சேர்ந்த மாட்டாங்க, அப்படிதான் இது போகும். ஏன்னா விஜயோடைய வலிமை என்ன என்பது மற்றவர்களை விட இந்த கட்சிகளுக்கு மிக தெளிவாக தெரியும். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.